ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோ எதுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னா, நெக்ஸ்ட்டு கிளாஸை பற்றின அப்டேட், கூடவே நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம என்னென்ன பொருள்லாம் வாங்கணும். நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லுமே நான் சொல்கிறேன், இந்த பொருள் வாங்கினா நீங்கள் கிளாஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த 5 லேயர் ஃப்ராக்கோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. சீக்கிரமாக அதை அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குற நீங்களும் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டிசைனர் ட்ரெஸ் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அம்பர்லா ஃப்ராக், செமி சர்க்குலர் அம்பர்லா ஃப்ராக் நெக்ஸ்ட் வீக் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்காக நீங்கள் என்ன பொருள் வாங்கலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேக் சைடு ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஜிப்பு வாங்கிக்கோங்க. சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் சின்ன ஜிப்பு போதும். பெரியவங்களுக்காக இருந்தால் பெரிய ஜிப் வாங்கிக்கோங்க. அதோட ரேட்டு சின்னதாக இருந்தால் 5 ரூபா, பெருசாக இருந்தால் 7 ரூபா, அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா கிளாத் வாங்கிக்கோங்க. கிளாத்து நீங்கள் 4 இயர் வரைக்கும் உள்ள பிள்ளைங்களாக இருந்தால் 1.5 மீட்டர் கிளாத் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே 13 வயதுக்குள்ளால் 5 to 13 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு 13லேருந்து அதை விட பெரியவங்க வரைக்கும் நீங்கள் 2.5 மீட்டர் கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்தோட அகலம் 44 இன்ச்சாக இருந்துச்சுன்னா, அதை விட கம்மியான அகலத்தில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஸ்லீவ் நான் சொன்ன அளவுப்படி நீங்கள் கிளாத் வாங்கினீங்கன்னா ஷார்ட்டாக ஒரு குட்டி ஸ்லீவ் தான் வைக்க முடியும். பெரிய ஸ்லீவ் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 1/2 மீட்டர் எக்ஸ்ட்ராவே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வாங்குகிற துணியில் கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டிசைனெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸஸாக வாங்கியிருந்தீங்கன்னா கொஞ்சம் மீதி வந்திருந்தா கூட நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது ஃப்ராக் அல்லது ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் எதுவுமே வாங்க வேண்டாம். நீங்கள் வாங்குகிற கிளாத்தை நல்லா குவாலிட்டியான கிளாத்தாக வாங்கிக்கோங்க. காட்டன் கிளாத்லேயே நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அதாவது 120 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்லீவ் டிசைனுக்காக கொஞ்சம் எலாஸ்டிக் வாங்கிக்கோங்க. ரொம்ப தின்னாக இருக்கிற எலாஸ்டிக் ஒரு மீட்டர் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நெக் டிசைனுக்காக பேப்பர் கேன்வாஸ் வாங்கிக்கோங்க. பேப்பர் கேன்வாஸ் நீங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்க வேண்டிய தேவையில்லை. நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸஸ் ஃபஸ்ட்டு டே நம்ம கட்டிங் வீடியோ பார்க்கலாம். செகண்ட் டே நெக் டிசைன் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அட்டாச் பண்ணுறத பார்க்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா அந்த டிசைனை அழகுபடுத்துறதுக்கு எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ணுற அந்த டிசைனை கிராஃப்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். நம்ம கிளாஸஸ் இனி இந்த மாதிரி தான் போகும். அப்படின்னா எனக்கும் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் கற்றுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களோட ஒர்க்கை ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் வாரம் சென்ட் பண்ணால் போதும். நீங்கள் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸை வியர் பண்ணி ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி ரொம்பவே நீட்டாக, ரொம்ப கிளாரிட்டியாக. நிறைய பேர் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறது கிளாரிட்டி இல்லாமல் சென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃபோட்டோவில் பார்க்க அது ஏதோ ஒரு தப்பு பண்ண மாதிரியே தெரியுது. ரொம்பவே அக்யூரேட்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வீட்டில் பாய் பேபிஸ் தான் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கூட நம்மகிட்ட சொன்னாங்க, அவங்க பேர் அம்மு, அவங்க வீட்டில் பாய் பேபிஸ் தான் இருக்காங்களாம். ஆனாலும் நீங்கள் எல்லா கிளாஸும் வரிசையாக எடுங்க, அப்படின்னா தான் எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக்க ஈஸியாக இருக்கும். நாங்கள் ஸ்டிச் பண்ணுற கிளாத்தை நாங்கள் பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி உங்கள் வீட்டில் பாய் பேபிஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேங்கரில் ஹேங் பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். நான் ஃபிட்டிங் செக் பண்ணி கரெக்டாங்கிறத அசைன்மெண்ட் குரூப்பில் சொல்வேன். அசைன்மெண்ட் குரூப்பில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் ஒரே ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நான் இதில் ஏதாவது தப்பு மிஸ்டேக் இருக்குது, இன்னும் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், இந்த பார்ட்டை சென்ட் பண்ணுங்கள் அப்படி கேட்டால் மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணால் போதும். கரெக்டாக நம்மளோட கிளாஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. ஒரு வாரமும் கரெக்டாக வீடியோஸை பார்த்து கரெக்டாக கிளாஸ் சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் எல்லாரோட நேமையுமே நான் மென்ஷன் பண்ணி இன்னொரு குரூப்பில் நான் ஆட் பண்ண போகிறேன். அப்படி ஆட் பண்ணி உங்களுக்கு டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணலான்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒரு குரூப் எதுக்காக ரெடி பண்ணுறோன்னா, இப்படி நம்ம ரெடி பண்ணுறதுனால தான் உண்மையாக கிளாஸ் சென்ட் பண்ணுறவங்களுக்கும் சும்மா ஏனோ தானோன்னு இருக்கவங்களுக்கும் வித்தியாசம் தெரியும். சீக்கிரமாக எல்லோரும் அந்த கிளாஸஸை முடித்து நியூ குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்கும். என்னோடய வேலை இதில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அசைன்மெண்ட் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாரையுமே பிரித்து இன்னொரு குரூப்பில் ஆட் பண்ணுறது. ஆனாலும் அந்த வேலையை நான் பண்ணலான்னு முயற்சி பண்ணுறேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பை கொடுங்க. அதே போல் அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுற நிறைய பேர் பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணுறதில்ல. பேட்ச் 3ல் இருக்கிறவங்க பிடிஎஃப்பில் சென்ட் பண்ணால் ஒத்தைக்கு தான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் பண்ண அசைன்மெண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பத்திரமா வச்சுக்கோங்க. கூடவே அதுக்கான ஃபோட்டோஸையும் பத்திரமா வச்சுக்கோங்க. நான் எப்போ கேட்டாலும் திடீர்னு உங்கள்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோட்டோ எனக்கு தேவைன்னு கேட்டால் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நோட்ஸையுமே கிளியராக எடுத்துக்கோங்க. நான் எப்போ நோட்ஸை உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்து கேட்டால் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பின்னாட்களில் நீங்கள் எடுத்துருக்கிற நோட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிற இந்த ட்ரெஸ்ஸு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுங்கிறதுக்காக தான் ரெடி பண்ணேன். ஆனால் நம்மளோட மிஷினோட டாப்பு, டேபிள், அதுக்கப்புறமா கிளாத்து, கேன்வாஸ் எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கிறதுனால அது ஒழுங்காக தெரியலை. வீடியோவில் ஒழுங்கான விசிபிலிட்டி இல்லைங்கிறதுனால நான் திரும்ப கிளாத்து கொஞ்சம் குட்டி குட்டி கிளாத் எடுத்து உங்களுக்கு ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கான வீடியோ 2வது எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி தான் நெக் டிசைன்லாம் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஃபைனலாக பாப்பா இதில் இருந்த எல்லா டிசைனையுமே மாற்றிட்டாங்க. அவங்க கேட்ட மாதிரி வீனக் தான் நம்ம வச்சு ஃபைனலாக ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு லைனிங் இல்லாமல் தான் நான் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா லைனிங் வச்சு, ஏன்னா லேயர் வச்சு அவங்க கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் குட்டியாக ஒரு அம்பர்லா ஃப்ராக்காக தான் ரெடி பண்ணியிருந்தேன். லேயர் ஃப்ராக்குங்கிறதுனால ஃபுல்லுமே மறுபடியுமா ஸ்டிச் பண்ணேன். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.